வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம தி ஹியூமன் சென்டிபைட் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கு. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் 3 பாருங்க. அப்பதான் கதையை கொஞ்சம் புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். இந்த பார்ட் 3ல ஃபர்ஸ்ட் படத்தோட வில்லனும் செகண்ட் படத்தோட வில்லனும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதோட முக்கியமா இந்த படத்தை எடுத்த டைரக்டரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் செகண்ட் பார்ட்லயும் இந்த ரெண்டு வில்லனுங்களும் யாருக்கும் தெரியாமலே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவ்வளவு கொடுமையா பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த தேர்ட் பார்ட்ல இவனுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஜெயில நடத்துறானுங்க. இவங்களை தடுக்க யாருமே இல்ல. அப்ப இந்த படத்துல எந்த அளவுக்கு கொடூரமா பண்ணிருப்பானுங்க. இந்த படத்துல கொடூரமான காட்சிகளும் அருவருப்பான காட்சிகளும் நிறைய வரும். அதனால சின்ன பசங்களும் இதயம் பலகீனமா இருக்கவங்களும் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த சைக்கோ டாக்டர் ஒரு 3 பேர்த்த வச்சு இந்த மனித புரான்ங்கிற சிஸ்டம் உருவாக்குவான். இவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி செகண்ட் பார்ட்ல அந்த வில்லன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வச்சு இந்த மனித புரான்ங்கிற சிஸ்டம் உருவாக்குவான். ஆனா இந்த தேர்ட் பார்ட்ல இவனுக்கு 2 பேருமே இருக்கானுங்கல்ல, அதனால கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேரை அதே மாதிரி ஆசன குழாயும் வாயும் தேச்சு அந்த மாதிரி மனித புராணம் ரெடி பண்ணிருக்கானுங்க. இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் ரொம்ப கொடூரமா இருக்கும். சரி வாங்க இனி படத்துக்குள்ள போலாம். கட் பண்ணா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே அமெரிக்கால இருக்க ஒரு ஜெயில தான் காட்டுறாங்க. இந்த ஜெயில நடத்திட்டு இருக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் படத்தோட வில்லனும் செகண்ட் படத்தோட வில்லனும் சேர்ந்தா நடத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்தோட வில்ல இந்த ஜெயில வார்டனா இருக்கான். எப்ப பார்த்தாலும் அவனோட பிஏவை போட்டு அபியூஸ் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு மண்ட கோளாறு உள்ளவன். செகண்ட் பார்ட்டோட வில்ல இங்க கணக்கு புள்ளைய வேலை செஞ்சுட்டு இருக்கான். அக்கௌண்ட் கணக்கு வழக்கெல்லாம் அவன் பாத்துப்பான். சடனா ஒரு போன் வருது அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து. இந்த மாதிரி கைதிகள்லாம் சண்டை போட்டு இருக்காங்க சார், சீக்கிரம் வாங்க சார் உனக்கு போன் பண்ணி சொல்றாங்க. இவன் டென்ஷன் ஆயிட்டு அங்க போய் பாக்குறான். இந்த பெரிய வில்ல என்னதான் சைக்கோத்தனமா இருந்தாலும் அங்க இருக்க கைதியை இவனை மதிக்கவும் மாட்டாங்க, அதே மாதிரி இவனை பார்த்து பயப்படவும் மாட்டாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா அங்க சண்டை போட்டுருந்தான்ல, அவன் கைய போய் டப்புன்னு முறிச்சுடுறான். அவன் வழியில உயிர் போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இவன் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அப்பயும் அவனை பார்த்து அவன் பயப்படவே மாட்டான். இந்த சைக்கோ வார்டன் சொல்றதுக்கு யாராவது எதிர்த்து பதில் சொல்லிட்டா போதும், அவங்க டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணி கொன்னே போடுவான். ரெண்டாவது ஒரு சண்டை போட்டிருப்பான்ல, அவன் கொஞ்சம் எச்சா பேசிடுவான். அதனால அவன் ஒரு டேபிள் மேல படுக்க வச்சு நல்லா சுட சுட கொதிக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் மூஞ்சில அப்படியே ஊத்துவான். அவன் தோலெல்லாம் உறிஞ்சு வந்துடும். ஆனா இவன் என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் அங்க இருக்க கைதியை இவனை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேறாங்க. இவனை பார்த்து பயப்படவும் மாட்டேறாங்க. இவன் கத்துன்னு கத்துறான், கொஞ்சமாவது என்னை பார்த்து பயப்படுங்கடா, எல்லாத்தையும் இதுல கொண்டு எரிச்சிருவோம் அப்படின்னு. அப்பயும் இவனை பிடிச்ச எல்லாம் சேர்ந்து கலாய்ச்சிதான் இருக்காங்க பெரிய வில்லனை போட்டு. திடீர்னு ஒரு நாள் கவர்னர் வந்து அந்த ஜெயில செக்அப் பண்றதுக்கு வராரு. இவன் கணக்கெல்லாம் எப்படி பாக்குறாங்க, ஜெயில ஒழுக்கமா நடத்துறாங்களா இல்லையான்னு பார்க்க வராரு. நம்ம பெரிய சைக்கோ கிஃப்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன். உன் கிஃப்ட் எல்லாம் ஒண்ணு வேணா, ஜெயில நீ என்ன லட்சணத்துல நடத்திட்டு இருக்கன்னு கண்டபடி புடிச்சிட்டுறாரு பெரிய சைக்கோ பிடிச்சி அந்த கவர்னர். அதுக்கு பெரிய சைக்கோ, ஐயா எனக்கு எதுவும் தெரியாது, எல்லா கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறது அந்த குண்டன் தான் சொன்னேன். இவர் மெதுவா திரும்பி பாக்குறாரா, நம்ம குண்டை, ஐயா நான் உங்கள் அடிமை அப்படின்னு பதுங்கிடுறேன். இவர் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்காருன்னா, கிட்டத்தட்ட இந்த ஜெயில நடத்துறதுக்கு மட்டும் மாசம் $50,000 வந்து கவர்மெண்ட் ஒதுக்குது. ஆனா அதுக்கு கணக்கு வழக்கே காட்ட மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க ஃபுல்லா இவனுங்களே செலவு பண்ணிடுறானுங்க. நான் உங்களுக்கு இன்னும் 1 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள எல்லாம் சரி பண்ணிருங்க, இல்ல உங்களை வேலையை விட்டு தூக்கிடும் வந்து கவர்னர் வந்து மிரட்டிட்டு போறாரு இவங்க 2 பேர்த்தையும். இந்த டென்ஷன்ல பெரிய சைக்கோ கத்திட்டு இருக்கும்போது சடனா அவனுக்கு ஒரு போன் வருது. ஆப்போசிட்ல இருந்து ஒரு பயங்கரமான குரல், உன்னை கொஞ்ச நேரத்துல வந்து நான் உன்னை ரேப் பண்ணியே கொல்ல போறேன்னு சொன்னோனையும் நம்ம பெரிய சைக்கோ பயந்துட்டு கத்துறான். யாரும் என்ன கொல்ல வர போறான்னு பயந்துட்டு போய் டேபிள் கடியில் ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கு நம்ம அந்த குண்டை வந்து சின்ன சைக்கோ இருக்க நான் வந்து போன் பண்ணி கேட்கறேன் அந்த ஆபீஸ்ல, இந்த நம்பருக்கு இப்ப யார் போன் பண்ணது விசார சொல்லுங்கன்னு சொன்னோனையுமே இந்த கைதி எல்லாம் 1 மாசத்துக்கு ஒட்டையுமே அவங்க ஃபேமிலியோட பேசுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கல்ல, அதுல ஒரு கைதி வந்து இவனை வேணும்னே கலாய்க்கிறக்கோசரம் போன் பண்ணி மிரட்டியிருக்கான். அது இவனுக்கு தெரிஞ்சோன்னு இப்ப டென்ஷன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பிளே கிரவுண்ட்ல அந்த கைதியெல்லாம் விளையாண்டு இருப்பாங்கல்ல, இவன் மைக்க வச்சு கத்துறான், அவனை தனியா இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு. அவனை ஒரு ரூமுக்கு போயிட்டு, கடைசியா உனக்கு நான் ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், என்னை பார்த்து பயந்துட்டேன்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன்னு சொல்றேன். அப்பயே அந்த கைதி பயப்படாம திரும்பி நின்னுக்கிறான். நீ என்னையாடா ரேப் பண்ணுவேன்னு சொன்னேன், உனக்கு அது இருந்தா தானே ரேப் பண்ணுவ அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருந்த ஒரு கத்தியை நல்லா சூடு பண்ணி அந்த கைதியோட அந்த பாட்டவே கட் பண்ணி எடுத்துடுறான். கையோட புடுங்கி எடுத்துட்டு அந்த சின்ன சைக்கோ கையில கொடுத்துட்டு, இதை போய் சமைச்சு எடுத்துட்டு வா, இன்னைக்கு நான் லஞ்சுக்கு தான் சாப்பிட போறேன் அப்படின்னு அவன் கையில புடிங்கி கொடுத்துறான். ஐயோ சாமி, இந்த சீன்ல படத்துல அப்படியே காட்டுவாங்க, பார்க்கும்போது நமக்குலாம் வாந்தியே வந்துடும். இவன் அந்த சமைச்சு கொண்டு வந்த மோந்து பார்த்துட்டு காரம்பத்துல உப்பு கம்மியா இருக்குன்ட்டு அந்த பெப்பரை பொடி உப்பெல்லாம் தூக்கிட்டு இருக்கான். இவன் எடுத்து அவன் சாப்பிடும்போது சின்ன சைக்கோ அவனை பார்ப்பானா, அதை பார்த்துட்டு சின்ன சைக்கோக்கு வாந்தி வந்துடும். சின்ன சைக்கோ இந்த படத்துல கொஞ்சம் நல்லவன் தான், ஆனா இருந்தாலும் ரொம்ப நல்லவன் கிடையாது. அவன் மூளை வந்து கொஞ்சம் கிரிமினலா யோசிக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அந்த பெரிய சைக்கோ கேட்கறான், கவர்னர் வந்து இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு, இதுக்கு என்ன பிளான் போடலாம், எப்படி கணக்காட்டலாம்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெரிய சைக்கோக்கு டென்ஷன் ஆகும் போதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்களா உள்ளுக்குள்ள, அந்த ஜெயிலுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த பேஷண்ட்லாம் போயிட்டு மறுபடியும் கையை உடைக்கிறது, அவங்கள டார்ச்சர் பண்றது, அப்படி பண்ணி அவன் டென்ஷன் வந்து தீர்த்துப்பான். இதை விட இப்போ ஒண்ணு பண்ணுவான் பாருங்க, இதுலயே எவ்வளவு சைக்கான இந்த படத்துல வந்து நமக்கு தெளிவா காட்டியிருப்பாங்க. அந்த பார்ட்டை கட் பண்ணி விட்டுருப்பான். அந்த கைதி பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். அவனை போய் மெதுவா எழுப்பிட்டு, என்னக்குன்னு இப்ப பார்த்தா என்ன பயமா இருக்கா அப்படின்னு கேட்டோனையும் அதுக்கு அந்த கைதி பொழிச்சுன்னு மூஞ்சியே துப்பிட்டு, உன்னை பார்த்தா எனக்கு பயமால இல்ல, உன் சாவு என் கையில தான் சொன்னோனையும் இவனுக்கு வெறி பிடிச்சி கத்திட்டு அந்த கணக்கு புள்ளைய பிடிச்சி திட்டி தாட்டி விட்டு டக்குன்னு இவன் கழுத்து மேல ஏறிக்கு வந்து கழுத்தை போட்டு நெறிச்சு
அவனை கொன்னுறான். அவன் செத்தது தெரிஞ்சோடனே இந்த பெரிய சைக்கோ வந்து குழந்தை மாதிரி அழுகுறான். அந்த டாக்டரை கூப்பிட்டு இவனை எப்படியாவது பொழைக்க வைங்க, இவனை எதையாவது ஒண்ணு பண்ணி பொழைக்க வைங்கன்ட்டு குழந்தை மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டாக்டர் அந்த சாக்கு கொடுத்து எழுப்பிடுவாங்கல்ல, அதை வச்சு சாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவன் டக்குன்னு கண்ணை முழிச்சிடறான். இப்ப பெரிய சைக்கோ சந்தோஷமாயி மறுபடியும் அந்த டாக்டரை தள்ளி விட்டு மறுபடியும் கழுத்து மேலே ஏறிக்கொண்டு கழுத்து நெரிக்கிறான். இவனுக்கு இதேதான் வேலை, கொல்றது, மறுபடியும் உயிர் வர வைக்கிறது, மறுபடியும் கழுத்து நெரிச்சு கொல்றது. இப்படியாதான் அந்த பெரிய சைக்கோ பண்ணிக்கிட்டு இருப்பான். சின்ன சைக்கோக்கு இவனை பார்த்தா பயம், ஏதாவது எதிர்த்து பேசிட்டு டப்புன்னு நம்மளே போட்டு தெளிடுவான், அந்த அளவுக்கு இவன் சைக்கோ அப்படின்னு. இவன் சொல்றதுக்கு மறுபேச்சும் கிடையாது. ஏன்னா இந்த ஜெயில வந்து இவன் பெரிய கை, இவன் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு சின்ன சைக்கோ வந்து ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டான். அது என்ன ஐடியான்னு வந்து அந்த பெரிய சைக்கோட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து 2 படத்தை எடுத்திருக்கான், மனுஷங்களை வச்சு மனித பூரான் பண்றது, தி ஹியூமன் சென்டிபைட்னு அந்த கேஸ்ட்டை போட்டு அந்த படத்தை போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான். இது நம்ம பண்ணோம்னா சாப்பாடு செலவெல்லாம் கம்மியாகும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த பெரிய சைக்கோ இதெல்லாம் பண்ண முடியாது, என்ன ஜெயிலுக்கு அனுப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் கண்டபடி பிடிச்சி திட்டிட்டு இவன் அந்த டென்ஷன்ல கவர்னர் திட்டின டென்ஷனை வந்து ஃபுல்லா சரக்கடிச்சிட்டு அந்த கைதியெல்லாம் பிடிச்சி வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கான். வெறும் மொட்டை கிரவுண்டா இருக்கும், அங்க நின்று பைத்தியமாட்ட கத்திட்டு இருப்பான். ஏன்னா இவனுக்கு வேற வழி இல்ல, இன்னும் ஒரு வாரம் தான் அந்த கவர்னர் வந்து இவனுக்கு டைம் கொடுத்து போயிட்டு இருக்காங்க. அதனால டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கைதியெல்லாம் இருக்கிற இடத்துல போய் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கைதிகளை அவனை சுத்து போட்டானுங்க, ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டானுங்க. நம்ம பெரிய சைக்கோ போட்டு பொலன்னு புழக்கிறானுங்க, போட்டு அடிச்சே கொல்றானுங்க. ஏன்னா இவன் மேல எல்லாத்துக்கும் காண்டு, உள்ள இருக்கவன்லாம் வெளியே பல கொலை பண்ணிட்டு வந்தவன் அவனே போட்டு போய் டார்ச்சர் பண்ணா அந்த கைதிகளுக்கு கோபம் வரும்ல. அதனால நம்ம பெரிய சைக்கோ போட்டு நல்லா அடிச்சு பொழக்கிறானுங்க, வயிற்றுலேயே கத்தி வச்சு குத்தி அப்படியே சாவடிச்சிடானுங்க. நம்ம பெரிய சைக்கோ டக்குன்னு கண்ணை விழிச்சு பார்த்தா அது கெட்ட கனவு. இவனுக்கு ஒரு செகண்ட்ல ஒரு துடிப்பே இல்லை, அந்த அளவுக்கு பயந்துட்டேன். இப்பதான் யோசிக்கிறேன், இந்த கனவு நினைவாக இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம முந்திக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பிளானை போடுறான். பேசாம அந்த ஹியூமன் சென்டிபைட் ப்ராஜெக்டே பண்ணலாம், அந்த டைரக்டர் போன் பண்ணி வர சொல்லணும். சின்ன சைக்கோ சொன்னோனையும் சின்ன சைக்கோ வந்து அந்த டாம் 6 இருக்கான்ல, அந்த 2 படத்தை எடுத்தான்ல, அவனை போன் பண்ணி ஜெயிலுக்கு வர சொல்றான். அவனும் வந்துட்டு இவங்க கூட உட்காந்து பேசுறான், என்ன பண்ணலாம், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். சின்ன சைக்கோவும் அந்த ஜெயில வேலை செய்யற அந்த டாக்டரை கூப்பிட்டு அவனையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு பிளான் போட்டிருக்கோம், மனுஷங்களை வச்சு இந்த மாதிரி மனித புறான் உண்மையுமே செய்ய முடியுமா, நீங்க படத்துல செஞ்சதை ரியல் லைஃப்ல பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த டைரக்டர் சொல்றான், நான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி சில டாக்டர்கிட்ட வந்து நான் கேட்டேன், அவனுக்கு இதை பண்ணலாம்னு சொன்னானுங்க, ரியல் லைஃப்லயும் இதை பண்ணலாம்னு சொன்னானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன சைக்கோக்கும் பெரிய சைக்கோக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சின்ன சைக்கோ வந்து அதுக்கு வேற பிளான் போட்டிருக்கா. ஏன்னா இங்க இருக்க கைதிக சில பேர் 1 வருஷத்துல ரிலீஸ் ஆக வேண்டிய ஆள் இருக்காங்க, ஆயுள் கைதி இருக்காங்க. அதனால அவங்கள அந்த படத்துல வர மாதிரி பல்ல உடைச்சு வாயை கிழிச்சு தையெல்லாம் போட முடியாது, முட்டியும் உடைக்க முடியாது. அதுக்கு பதிலா அந்த வாயு ஆசன குழாயும் தைச்சு அதுக்குள்ள ஒரு டூப் வச்சு விட்டுக்கலாம், அவங்க தண்டனை முடிஞ்சோடனே அவங்கள கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு பெரிய சைக்கோவும் சரின்ட்டு அந்த 2 படத்தையும் அந்த கைதிகளுக்கு போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கைதியை என்னதான் கொடூரமானவனா இருந்தாலும், வெளியே ஏகப்பட்ட கொலை திருட்டெல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் இந்த படத்தை பார்த்துட்டு அவனுங்களுக்குள்ளே ஒரு நிமிஷம் அல்லு இல்ல, எல்லாம் பயப்படுறானுங்க, என்ன கருமத்தரா எடுத்து வச்சிருக்கான்ட்டு எல்லாம் கத்துறானுங்க. அப்ப பெரிய சைக்கோவன் சொல்றான், இந்த படத்தை பார்த்ததுக்கே பயக்கிறீங்களே, உங்களுக்குலாம் நான் இதாண்டா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இவனுக்குலாம் டென்ஷன் ஆயிட்டு அங்க இருக்க போலீஸ் எல்லாம் அட்டாக் பண்றானுங்க. நம்ம பெரிய சைக்கவும் சின்ன சைக்கவும் தெரிச்சுட்டு உள்ள ஓறானுங்க ஒரு ரூமுக்கு. இவனுக்கு எல்லாமே அந்த இடமே கலவரம் ஆகுது, எல்லா போலீஸும் போட்டு துவைச்சு எடுக்கிறானுங்க இந்த கைதியெல்லாம் சேர்ந்து. அந்த சின்ன சைக்கோ பயத்துல வரும்போது கதவை சரியா பூட்டாமட்டான். இவனுங்களும் கதவை பிடிச்சிட்டு உள்ள வந்தோடனே அதுக்கு பெரிய சைக்கோ அந்த பியா இருக்கால, இவளை கொஞ்சம் வெளியே தள்ளி விட்டுறலாம், நமக்கு டைம் கிடைக்கும், அதுக்குள்ள தப்பிக்கலான்னு அந்த பியை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறான். வந்த கைதிக அந்த பியோவை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க, பொண்ணு கூட பார்க்காம அந்த அடி அடிக்கிறானுங்க. இந்த சின்ன சைக்கோ வந்து அந்த போர்ஸுக்குலாம் போன் பண்ணி சொல்லிட்டான். இந்த பெரிய சைக்கோ வந்து கொஞ்சம் பயத்துல வந்து ஜன்னல் வழி எட்டி கூச்சற நம்ம எப்படியே தப்பிச்சே ஆகும்னு. அதே சமயத்துல வெளியே போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஒரு வழியா வந்து ஒரு 2-3 கைதில சுட்டுட்டு எப்படியோ அந்த இடத்த வந்து கலவரத்துல இருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டானுங்க. பெரிய சைக்கோக்கு உயிர் பயம் வந்து ஒரு பாறைக்கடையில போய் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். சின்ன சைக்கோ வந்து சொல்றான், ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்குன்னு சொன்னோன்னே ஒரு மயக்கமான துப்பாக்கிட்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு எல்லாத்தையும் மயக்கம் போட வைக்கிறான். உள்ள எல்லாம் கதறானுங்க, எங்களை தயவு செஞ்சு கொன்றுங்க, ஆனா இந்த மாதிரி கொடுமைப்படுத்தாதீங்கன்னு சொன்னா அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பண்றான். அந்த அளவுக்கு சைக்கோவா மாதிரி இப்ப உச்சத்துல இருக்கான். அதுக்கப்புறம் மைக் எடுத்து டாக்டர் எல்லாம் வர சொல்லி உள்ள இருக்க அந்த மயங்க கிடக்கிற கைதியெல்லாம் எட்டு போய் ஆபரேஷன் ரூமுக்கு எட்டு போறாங்க. ஆனா அதுல ஒரு கைதிக்கு வந்து வயிற்றாலேயே போகும், எனி டைம் வந்து அந்த டயரியா ப்ராப்ளம் இருக்கும், எப்ப போவானே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு பெரிய சைக்கோ இந்த மாதிரி ஆளுதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், அவனை முக்கியமா சொன்னோன்னே டாக்டர் வந்து இதெல்லாம் வேணாம் தப்புன்னு சொன்னோன்னே கன் எடுத்து டாக்டர் சுட பாக்குறான். டாக்டரும் பயந்துடுறான். அப்புறம் சில கைதிகள் இதுக்கு செட் ஆக மாட்டாங்க, நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க, அதனால அவனை எல்லாம் போட்டு தள்ளிடுறான். அந்த பிஏக்கு வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்குமா, ஆனா அப்பயும் இந்த பெரிய சைக்கோ போய் அந்த பிஏ பிடிச்சி அபியூஸ் பண்றான். கொஞ்சம் கூட அந்த ஈவிறக்கமே இல்லாம அந்த பொண்ணை போட்டு அவ்வளவு கொடுமைப்படுத்துறான். அந்த இடத்துக்கு அந்த படத்தோட டைரக்டர் வந்துடுறான், இவங்கள எப்படி ஆபரேஷன் பண்றாங்கன்ட்டு. இப்ப தெளிவா காட்டுவானுங்க, ஒருத்தனோட வாயும் இன்னொருத்தனோட ஆசைக்குள்ளாயும் ஒரு ஸ்ட்ராங்கான நூலை வச்சு கட்டி விட்டுறானுங்க, இடையில ஒரு டூப் வச்சிடறானுங்க. அவங்க தண்டனை காலம் முடிஞ்சோடனையும் கழட்டி விட்டுருவானுங்க, அது வரைக்கும் அவனுக்கு அப்படியே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பெரிய சைக்கோ வந்து நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கேன்ட்டு அந்த டைரக்டரை கூட்டு போய் காட்டுறான்.
அந்த ஆயுள் தண்டனை கைதிகளா இருப்பாங்கல்ல, கடைசி வரைக்கும் ஜெயிலே இருக்கணும்ல, அவங்களுக்குலாம் வேற லெவல்ல ஒன்று வச்சிருப்பான். அந்த கருமத்தை பார்த்து டேரக்டரா ஒரு நிமிஷத்துல வாந்தி எடுத்துருவான். அவ்வளவு கொடூரமான அந்த 2 படத்தை எடுத்தவனே அந்த சீனை பார்த்து வாந்தி எடுக்கிறானா, அது எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா காட்ட முடியாது, பார்த்தா நீங்க வாந்தி எடுத்துருவீங்க. அதனாலதான் நான் காட்டல. அதுக்கப்புறம் இந்த பெரிய சைக்கோ கவர்னருக்கு போன் பண்ணி வர சொல்றான், ஒரு நிமிஷம் ஜெயிலுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு. கவர்னர் இந்த டைம் வந்தோடனே அந்த பெரிய சைக்கோ வந்து எகத்தலமா கோந்துகிட்டு இருக்கான், பயமே படாம. சின்ன சைக்கோ குசியில சிரிச்சுக்கிட்டு இருக்கான், எப்படி இருந்தாலும் நமக்கு மெடல் தருவாங்க, நமக்கு பாராட்டு மழையா குவியும் அப்படின்னு. அதுக்கு அந்த கவர்னர், என்னடா 2 பேரும் மெண்டல் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா காமெடியா தெரியுதா, எது கூப்பிட்டீங்கன்னு கேட்டோனையும், அப்படி இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் வந்து அந்த இடத்த கூப்பிட்டு போறான். அவங்களெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருப்பான்ல, அந்த இடத்த கூப்பிட்டு போயிட்டு கதவை திறந்துட்டு காமிக்கிறான். கவர்னர் அதை பார்த்துட்டு, என்ன கருமத்திரா பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்களாம் மனுஷங்களாடா அப்படின்னு பார்த்துட்டு சாக்காகிறாரு. அந்த சீனை பாக்குறதுக்கே படு கொடூரமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேரை அப்படியே லைனா உட்கார வச்சிருப்பானுங்க. அவங்க ஆசனவாயும் வாய் தேக்க வச்சு அந்த மொட்டையனை வந்து மண்டை நீவி கொடுத்துட்டு இருக்கான். இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் வாய். இவன் சாப்பிட்டு செரிமானமாகிற அந்த கழிவு அடுத்தவனுக்கு போகும், அவன் சாப்பிட்ற அந்த கழிவு அடுத்தவனுக்கு போகும். இப்படியே ஒரு சர்க்கிள்ல போயிட்டு இருக்கும். இதனால சாப்பாடு செலவு மிச்சம், இவனுங்களுக்கு ரூம் வசதியும் தேவையில்லை, கரண்ட் வசதியும் தேவையில்லை, இங்கே தான் இருப்பானுங்க அப்படின்னு எல்லா எக்ஸ்பிளைனும் வந்து அந்த குண்டை வந்து கவர்னர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல அந்த பெரிய சைக்கோ கவர்னரை கூப்பிட்டு காமிக்கிறான். அந்த வயிற்றால ஒருத்தன் போவான்ல, அவன் முக்கும் முக்கிட்டு இருப்பான். அதை கூப்பிட்டு காமிச்சோன்னு கவர்னர் கொஞ்சம் வயிற்ற கலக்கி விட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா இவன் வந்து அது ஏதோ அதிசயமா பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த பெரிய சைக்கோ. கவர்னர் வந்து திடீர்னு சாக்காகிறாரு, டே இது உன்னோட பிஏ தான்டா, இதே இருக்கிற இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல லேடிஸ் வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கலான்ட்டு சொன்னோனையுமே கவர்னர் டென்ஷன் ஆயிருது. அதுக்கு அந்த வந்து குண்டை வந்து அழுகுறான். ஏன்னா அந்த குண்டனுக்கு வந்து அந்த பிஏ மேல கொஞ்சம் லைட்டா கண்ணு, அதனால கொஞ்சம் பார்த்து பாவப்படுறான். அந்த பெரிய சைக்கோ கத்துனங்காட்டிக்கு அவனும் ஓடிடுறான். அந்த சின்ன சைக்கோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றான், இதனால கவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கு, லாஸ் கம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெரிய சைக்கோ இன்னொன்னு பண்ணி வச்சிருப்பான் பாருங்க. இந்த ஆயுள் தண்டனை கைதில இருப்பாங்கல்ல, அவன் கை காலில் வெட்டி விட்டு அவங்களுக்கும் அதே மாதிரி ஆசன குழாயும் வாங்கி தேய்ச்சி விட்டு படுக்க வச்சிட்டான். அவங்க சாகிற வரைக்கும் இந்த ஜெயிலே தான் இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்னொரு கைதி வந்து ரிலீஸ் ஆகிற டேட் வந்துருச்சு. அதனால அவனை வந்து தையெல்லாம் பிரிச்சு உட்கார வச்சிருக்காங்க. அந்த கவர்னர் போய் என்னாச்சுன்னு கேட்கும்போது, இனிமேல் நான் வாழ்க்கையில தப்பே பண்ண மாட்டேன் சார், நான் திருந்திட்டேன், வெளியே கூட தப்பு பண்ண கூட இவ்வளவு கஷ்டம் வராது, ஆனா இங்க இந்த அளவு கொடுமைப்படுத்துறாங்க, இனிமேல் நான் வாழ்க்கையில தப்பே பண்ண மாட்டேன்னு புலம்புறான். சோ அந்த சின்ன சைக்கோவோட பிளான் இதுதான். 10 பேர்த்துல 7 பேர் வெளியே போறவங்க திருப்பி தப்புன்ட்டு வந்துடுறானுங்க. ஆனா இனிமேல் இந்த ஜெயில பேர் கேட்டா பயப்படுவானுங்கல்ல, அதெல்லாம் எடுத்து அந்த கவர்னர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், உனிமேல் நம்ம ஜெயிலுக்கு வந்து உனிமேல் தப்பு பண்ண மாட்டானுங்க, தப்பு பண்ண இந்த ஜெயிலுக்கு வந்துருவாங்கட்டு பயப்படுவானுங்க, அந்த அடையாளம் எப்பயுமே அவங்க வாயில் இருக்குன்னு சொன்னோனையும் அப்பயும் அந்த கவர்னருக்கு வந்து மனசு கேட்கல. நீங்க பண்றதெல்லாம் பெரிய மனித உரிமை மீறல், கம்பல்சரி உங்க மேல ஒரு கேஸ் போடுவேன் அப்படின்ட்டு அவர் கோவப்பட்டு போயிடாரு. அதுக்கு நம்ம பெரிய சைக்கோ, என்னடா மெடல் கிடைக்கும் பாராட்டு கிடைக்குன்னு இப்படி கண்டபடி பிடிச்சி கிழிச்சிட்டு போறான்ட்டு 2 பேரும் சோகமா உட்காந்துறானுங்க. ஆனா கவர்னர் வந்து கார்ல போகும்போது எதையோ யோசிச்சே போயிட்டு இருக்காரு. இதனால பெரிய சைக்கோக்கு வந்து கொஞ்சம் பயம் பிடிச்சிரும். அதனால சூசைட் படிக்கலான்னு துப்பாக்கி எடுத்து கழுத்துல வச்சிட்டு இருக்கான். சடனா அந்த டாக்டர் வந்துட்டு, கவர்னர் வந்துட்டாரா, என் டை நல்லா இருக்கா, ஏதோ மெடல் இதெல்லாம் கொடுப்பான்னு சொன்னீங்களா, அதான் ரெடி ஆயிட்டு வந்தோடனே பெரிய சைக்கோ கொஞ்சம் டென்ஷன் ஆகி அந்த டாக்டரை போட்டு தள்ளிடலாம், வயிற்றுலேயே ஒரு புல்லட் இறக்கிடுறான். அதுக்கப்புறம் சின்ன சைக்கோ போட்டு தள்ளிடலாம், இவன் கொடுத்த ஐடியானாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு சின்ன சைக்கோ மண்டையில துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு சடனா கதவை திறந்துட்டு கவர்னர் உள்ள வர்றாரு. கவர்னர் உள்ள வந்துட்டு பாராட்டி தள்ளுறாரு, வேற லெவல்ல ஐடியா பண்ணிருக்கீங்கடா, இதனால நான் பிரசிடண்ட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கு, ஆட்சி மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு சொன்னோன்னே இவங்க 2 பேத்துக்கு சந்தோஷம், அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது, சந்தோஷத்துல அழுகுறானுங்க. சரி நான் போய் மேல இடத்துல பேசிட்டு வரேன்ட்டு கவர்னர் வந்து கிளம்பிடுறாரு. இவங்க 2 பேரும் சந்தோஷப்படுறேன். சின்ன சைக்கோ வந்து இது என்னோட ஐடியான்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். பெரிய சைக்கோ வந்து கொஞ்சம் சந்தோஷத்துல கட்டி பிடிக்கிறான், இது உன்னோட ஐடியா தான், பாராட்டெல்லாம் உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு கொஞ்சமா ஒரு மாதிரி வில்லங்கமா பேசிட்டு துப்பாக்கி எடுத்து சின்ன சைக்கோ மண்டையிலே வச்சு டப்புன்னு புல்லட் அமுத்திடுறான். சின்ன சைக்கோ வந்து செத்து போயிடறான். ஏன்னா இந்த பாராட்டுலாம் அவனுக்கு கிடைக்கூடாது, இந்த பாராட்டு பெருமையெல்லாம் எனக்கு தான் கிடைக்கும்னு சின்ன சைக்கோ போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நைட் ஆகுது. பெரிய சைக்கோ வந்து இப்ப புல் சைக்கோ ஆயிட்டான், நல்லா முரட்டுத்தனமா சைக்கோ ஆயிட்டு ட்ரெஸ்ஸே போனாம பிறந்த மீனியா கத்திக்கிட்டு இருக்கான், நான் தாண்டா உனிமேல் கடவுள், இந்த ஜெயில நான் தாண்டா உனிமேல் கட்டி காக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இதோட படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மக்களே, படம் முடிஞ்சு. படம் பாத்தீங்களா எவ்வளவு அருவருப்பா இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சு பார்க்க முடியாம இருந்தா அது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி படத்தை நான் ரெடி பண்ணி போடுறேன். இந்த படம் எடுத்த விதம் வேணா தப்பா இருக்கலாம் மக்களே, ஆனா இந்த படத்துல வர அந்த மனித பூரானுங்கிற அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த மாதிரி கொடூரமான தண்டனைகளா நம்ம நாட்டு சட்டத்துல இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, தப்பு செய்யற ஒவ்வொரு குற்றவாளியும் பயப்படுவான்.
நம்ம தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனா இந்த மாதிரி நமக்கு நடக்கும் அப்படிங்கிற இது பயத்திலேயே நிறைய தப்புகள் குறையும், குற்றவாளிகளும் குறைவானுங்க. அவ்வளவுதான் மக்களே. நான் கதை சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த படத்துல திருத்திக்கிறேன். நன்றி மக்களே.